ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நெல்லிக்காய் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் அப்பப்போ ஊறுகாய் வந்து தேவையான சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுப்பேன். ஒரு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இல்லை எலுமிச்சை ஊறுகாய், அது மாதிரிலாம். அதனால் இப்போ வந்து நெல்லிக்காய் சரி வாங்கி நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யலான்னு தான் அதை எடுத்திருக்கேன். நான் இது வாங்கி ஒரு நாள் ஆச்சு. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி, வாங்கின உடனே நீங்கள் செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்தவொன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேக வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து இப்படி வச்சு இப்படி இது பண்ணிக்கோங்க, இப்படி அசம்பிள் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் இப்படி வச்சு விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் அப்புறம் வந்து எடுத்துடலாம் இதை. இப்போ ஃபஸ்ட்டு இது வேகட்டும். வந்துட்டு இது வேகட்டும். இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ அதுவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, எல்லா நெல்லிக்காயும் அதுவே தானாக பிரிஞ்சு அப்படியே இந்த ஆரஞ்சு சொல்ல மாதிரி அதுவே தானாக வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? நம்ம வெட்டக்கூட தேவையில்லை. இப்படி வேக வச்சு எடுத்துட்டா ஈஸி நம்மளுக்கு. இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டோவை. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு தனித்தனியாக இப்படி ஆரஞ்சு சொல்ல மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பார்ட்டாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராசஸாக நான் காட்டுறேன் எப்படி செய்யணும். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி வந்து இந்த நெல்லிக்காய் தானாக பிரிஞ்சு வந்துடும். அதுவே நீங்கள் வெட்டலாம் தேவையே இல்லை. அது சொல்லையாக எடுத்து வச்சாச்சு. இப்போ தேவையான பொருள் பாருங்கள். ஒரு கை அளவு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப கூட போட்டால் நல்லா இருக்காது. அப்புறம் வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு. அப்புறம் வந்துட்டு வெல்லம் கொஞ்சம் போடணும். எந்த ஊறுகாய் செஞ்சாலும் கொஞ்சம் வெல்லம் போடணும் கூட. அப்புறம் வந்துட்டு வெந்தய பவுடர் பண்ணி வச்சுட்டேன். அந்த ரோஸ்ட் பண்ண வெந்தயத்தை பவுடர் பண்ணி வச்சுட்டேன். இதை போட்டு ஃபர்ஸ்ட் கிளறிக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெயில் எப்படி போடலாம் நான் சொல்றேன். பாருங்க, ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதுல நல்லெண்ணெய் வந்து 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அது கூட வந்துட்டு நான் வந்து இப்போ பெருங்காய தூள் எடுத்துக்கிறேன். பெருங்காயம் நம்ம பொடி பண்ணி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து பெருங்காயம் வந்துட்டு நான் தூள் பெருங்காயம் தான் போட்டுக்க போறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தானே, இப்போ நிறைய இருந்தால் நான் தூள் பொடி பண்ணி போட்டுப்பேன். இப்போ கொஞ்சம்னால தூள் பெருங்காயம் தான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் எண்ணெய் சூடானோன்னா கடுகு வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஸ்டோவை வந்து பாருங்க, பொரிஞ்சு வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அப்புறம் தான் மற்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் போடணும். அப்படியே எண்ணெயிலேயே சூடு எண்ணெயிலேயே நீங்க போட்டிங்கன்னா அப்படியே கரிஞ்சு போயிடும். எல்லாமே கரிஞ்சு போயிடும். கடுகு போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இது கொஞ்சம் எண்ணெய் தணிஞ்சு தணிக்கிட்டோம். எண்ணெய் அந்த சூடு கொஞ்சம் தனியே விடுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து பெருங்காயத்தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவு. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. நான் செய்யற மெத்தட் இதுதாங்க. நீங்க வந்துட்டு இது நான் எங்க வீட்டுல எப்படி எங்க அம்மா செய்வாங்களோ அது மாதிரி தான் செய்யறேன் நான். அப்புறம் திருப்பி காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஏன்னா அந்த எண்ணெயில போட்டு அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாதான் அந்த கலர் வரும். இப்போ நல்லா பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் லைட் சூட்ல தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கிளறி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே மெதுவா போட்டுட்டு நல்லா ஒரு மெதுவாக ஒரு கிளறி கொடுங்க. எண்ணெய் நல்லா இருக்குனாங்க. 1 போல் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். இதில் அந்த 1 போல் அளவு நல்லெண்ணெய் வந்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெயில் நல்லா எண்ணெயில் நல்லா ஊறி இருக்கணும். எண்ணெய் கம்மியாக இருந்தால் ஊறுகாய் வந்து இதாக இருக்காது. பாருங்க, இப்போ கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இந்த சூடு தணிஞ்சிருச்சா, இப்போ கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். திருப்பி ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வச்சு இப்போ வந்து கிளறி விடுங்க. அப்போவும் ஆஃப் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க. உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு வந்து ஊறுகாய்க்கு கொஞ்சம் நல்லா கூட போட்டால் தான் நல்லா இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப கூட போட்டாலும் உப்பு கரிக்கும். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஒரு எப்பவுமே போடுற அளவு வந்து இப்போ குழம்புக்கெல்லாம் போடுவீங்களா உப்பு, அந்த அளவோட சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு அளவு ஜாஸ்தி. அப்போதான் ஊறுகாய்க்கு வந்து நல்லா இருக்கும். அது ஊறி அந்த உள்ள போடுற அந்த என்ன காய் போடுறோமோ அந்த காயோட ஊறி வரும். பாருங்க, இதை கொஞ்சம் இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம்.
ஃப்ரை பண்ணிக்கும். இந்த கலர் தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெய் நல்லா இருக்கணும், எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊறுகாய், இல்லை ஊறுகாய் கெட்டுரும். கூட கொஞ்சம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. டெய்லி ஒரு 2 பீஸ் ஊறுகாய் வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்புங்க பசங்களுக்கும். இப்போத்துலேருந்தே இதெல்லாம் வந்து பழக்கி விடுங்க. பசங்களுக்கு காய் சாப்பிட்றது, அப்புறம் அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான காய்ங்க இந்த மாதிரிலாம் ஊறுகாய் கொடுக்குறது. பூண்டு ஊறுகாய், இந்த ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், அது மாதிரிலாம் ஒன்று கூட சேர்த்து வச்சு கொடுங்க பசங்களுக்கு. நிறைய குழந்தைங்க வந்து ஊறுகாய் சாப்பிடாதுங்க. அதனால கொஞ்சம் இப்போவே பழக்கிட்டிங்கன்னா இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா. சும்மாவே ஒரு ஊறுகாய் ஒரு 2 பீஸ் எடுத்து வாயில போட்டாலே இது நல்லா இருக்கும், நல்லது உடம்புக்கு. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. அவ்வளோதாங்க. இது கெடவே கெடாது. ஒரு 2 நாள் ஊறணும். 2 நாள் ஊறின பிறகு எடுத்து நம்ம நார்மலாக கூட வச்சுக்கலாம். இப்போவே சாப்பிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து ஊறினா தான் அந்த மிளகா உப்பெல்லாம் நல்லா ஊறி வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். அதை ரோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு, இல்லை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ஊறுகாய் எப்போவுமே கிளாஸ் பாட்டிலில் தான் போட்டு வைக்கணும். போட்டு வச்சுருங்க. அது மாதிரி வீட்டில் ஒரு டைம் ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சீசனில். சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.